குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் நம்மளுடைய கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 மாசி மாத பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கடக லக்னத்துக்கு எப்படி நான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா கிரகங்களும் போய் எங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. இப்போ லக்னாதிபதி சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 2-2 நாட்கள் அவர் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாரு. அவரும் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காரும் போது தனக்கு தானே எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2ஆம் இடத்து சூரியன், 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம். வாக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்க்க அமைதியா இருந்தாலும் கடக லக்னக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படியே சுட்டெரிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அதோட சூரியன். சூரியன் போய் 8ல் உட்காந்துட்டாரு. அப்ப வார்த்தைகளில் கவனம். கடக லக்னத்துக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோ எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மாசி மாதத்துல கொஞ்சம் ஹெவி ப்ராப்ளம்ல தான் இருக்க போகுது. அப்ப கடக லக்னத்துக்கு 2ஆம் எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த வார்த்தைகள்ல பாத்தீங்க அப்படின்னா யார் பேச்சையும் கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க அப்படின்னு போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்ப இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கடக லக்னத்துக்கு ஒரு இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, எரியற தீபம் அணையிற தீபம் பிரகாசம் எரியும். இப்ப குரு வக்கரமா இருந்துட்டு இருக்காரு. அப்ப 6ஆம் இடத்து அதிபதி வக்கரமா இருக்காரு. அப்போ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா 6 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப வந்தாலும் அந்த இடத்துல மாத்திங்க. ஆனா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களா இருக்கக்கூடிய புதன் போய் 8ல் போய் உட்காந்துருக்கப்போ இப்ப எந்த விஷயத்த நீங்க கையில் எடுத்தாலும் போய் 8ஆம் இடத்துல சார்ந்த ராகுவோட இருக்கும்போது அந்த வக்கர குரு பார்வை பார்க்கும்போது எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கடக லக்னக்காரங்க இந்த மாசத்துல கம்முன்னு இருங்க. எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். ஏன்னா ஒரு கிரகத்தையும் ஒரு ஜாதகத்தையும் வழிகாட்டக்கூடியது குரு. அவரே போய் வக்கரமாய் 12ல மறையும் போது எவ்வளோ கஷ்டம் அந்த விஷயம் அப்படிங்கிறது. நம்ம யோசனைகள் சரியில்லாம போயிடும். இந்த காலகட்டத்தில் நீங்க யார்கிட்டயாவது நீங்க போய் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு கேட்கும்போது அந்த யோசனை கூட உங்களுக்கு சரியா வராது. மற்றவங்க என்ன நல்லது சொன்னாலும் நீங்க கேட்கற நிலைமையில இல்லை. அப்போ கண்டிப்பா இத விஷயத்த நீங்க சரி பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு 8ஆம் இடத்தை நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா போகணும். குரு பாக்குறாரு. அப்ப அந்த 8 வலுப்படுத்துவார். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் கொடுக்கும். ஆனாலும் இந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும். அப்ப வேலை சம்பந்த விஷயத்துல ஒரு மாற்றம் வரும். தொழில் ஸ்தானத்தை எல்லாமே இப்ப கொஞ்சம் பாதிக்கும் கடக லக்னத்திற்கு. அப்ப ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் இருந்திருக்கும். அதே மாதிரி இடம் மாற்றம், தொழில் மாறுறதுக்கான மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது அழகா மாத்தி அது மூலியமா ஒரு பிரச்சனை, அது மூலியமா ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு. சில பேர்த்துக்கு சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னா செவ்வாய் மந்திரத்துல போய் நேரனால ஆக்சிடென்ட். அப்ப வண்டி வேகமா ஓட்டுறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, பொறுமையா போயிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 12ஆம் இடத்து அதிபதியும் அங்க போய் இருக்கிறதுனால 8 12 கனெக்ட் ஆகும்போது ஜாக்கிரதை ரொம்ப அவசியம். அப்ப தேவையில்லாம உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகக்கூடிய இந்த மாதம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது, நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா நல்லா இருக்கும், எந்த ஒரு நல்லதுமே கடக லக்னத்துக்கு இப்ப இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேட்பீங்க. கடக லக்னத்துக்கு நல்லது இருக்கு. வேலைக்குரிய விஷயங்கள்ல அந்த மாற்றம் வரும்போது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குரு வக்கரமா இருக்காரு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு 99.999% பிரச்சனை தான் இருக்கு இந்த மாசம் மட்டும்தான். அப்போ அடுத்த மாசத்துக்கு அப்புறமா பங்குனி மாசத்துக்கு அப்புறமாலாம் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனா இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
முக்கியமா சித்தர் வழிபாடு உங்களை நல்ல மேன்மைக்கு கொண்டுட்டு போகும். வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா வாங்குங்க. இந்த டைம்ல வந்து யாரை நினைச்சும் ஒரு பிசினஸ்க்கு சைன் போடுறது, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்ற அந்த பேட் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பேடா போய் முடியும். உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி உங்களையும் வந்து போய் கூண்டில் நிற்பான், பணம் கேட்டு தொல்லை பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ கடகத்துக்கு வெயிட்டிங் அந்த கியூல நின்றுட்டு இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா இதெல்லாமே சரி செய்துக்கோங்க. யாருக்கிட்டையும் வந்து ப்ராமிஸா எந்த வேர்டு சொல்லாதீங்க. ஈவன் உங்க மனைவி கணவர்கள் கிட்ட கூட நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப எதுவுமே உங்களால பண்ண முடியாது. வாக்கு ஸ்தானாதிபதி போய் 8ல உட்காந்துட்டாரு. அப்ப நீங்க சொல்லும் போது அது பிரச்சனையை கொடுப்பாரு. முயற்சி ஸ்தானாதிபதியும் 2ல இப்ப கேதுவும் இருக்கு. அப்ப வந்து வாக்கு சூரியன் வீட்டுல கேது, சூரியன் போய் 8ல இருக்கும்போது ஜாக்கிரதை தான். தேவையெல்லாம் பேசவே கூடாது. யாரை பத்தியும் குறை சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து குறையே சொல்லாதீங்க. பேசவே பேசாதீங்க. மௌன விரதம் அப்படிங்கறத மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்ககிட்ட எதாவது கேட்டா நான் சொல்றேன், நான் பாக்குறேன், அப்படியா, நான் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே விலகிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுங்க. உங்களுக்கே வந்து வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மர்ம உறுப்புகளில் பிரச்சனை, பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வருவதற்கான இந்த காலகட்டத்தில் ஹீட்டாக எதுவும் சாப்பிடாதீங்க. ராகு சூரியன் நினைவு. அப்போ தேவையில்லாமல் காரம், ஸ்வீட்டு, ஹீட்டு ஆனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து உடம்புல ஏற்றுக்காதீங்க. அப்போ இந்த ட்ரிப்ஸ் போடுற நிலைமை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாடி டவுன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடம் சூரியன் அப்படிங்கிறது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு தேவையில்லாத கோபம் எதுவுமே இந்த மாதத்தில் வேண்டாம். எப்போவுமே வேண்டாம், இந்த மாதத்தில் முக்கியமாக வேண்டாம். ஓகே, குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை தரும். கரெக்டாக யோசிக்கக்கூடிய ஞானத்தை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நான் வந்து பாத்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம் வகுப்பு எடுக்கிறேன். நேரடி வகுப்பு தங்கி படிச்சுக்கலாம். தங்கி படிக்கிறது தான். தங்குமிடம், உணவு இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. என்ன இதுல பலன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எப்ப திருமணம் ஆகும், எந்த வயதில் ஆகும், ஆகுமா ஆகாதா, அது என்ன பலன் தரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு தொழில் எந்த வயதில் அமையும், எத்தனை வயதில் அமையும், அதுவரை அவர் அடிமை தொழில் செய்வாரா, சுய தொழில் செய்வாரா, சொந்த தொழில் செய்வாரா, அரசாங்க தொழில் செய்வாரா, உத்தியோகத்திற்கு போவாரா, அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நாம வந்து நேரடி வகுப்பா எடுக்கிறோம். ஒரு ஆள் வந்தாலும் வகுப்பு எடுக்கப்படும். தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா கட்டணம் எவ்வளவு, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுவோம். இப்போ நாம வந்து மாசி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசிக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி, அதாவது மாசி 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 கிரகம் கரெக்டா 8வது வீட்டுல போய் உட்காருது. 8ல் 6 கிரகம் மறைகிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். இந்த மாதம், மாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத எதிரிகள் வருவாங்க, தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கணும். பணம் நம்பி கொடுத்த பணம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு வரும். இல்லைன்னா பணம் கொடுக்கலன்னு இந்த மாசத்துல ஐடியா இருந்ததுன்னா யாருக்காவது அதை கொஞ்சம் மாத்தி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், கேஸு, கோர்ட்டு, இதுல எல்லாமே வந்து ஒரு மனசஞ்சலமான சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது எப்பவோ தீர்ந்து போன பிரச்சனை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த 6 கிரகங்கள் போய் 8வது வீட்டுல மறைஞ்சிருக்கிறதா நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருப்பார். அதே மாதிரி இந்த 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 7க்கும் 8 கூடியவர் போய் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டுல இருப்பார். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்க வேலைகள், அதிகாரிகள், அதே மாதிரி அரசாங்கத்துக்காக படிச்சு பரீட்சை எழுதி அரசாங்க வேலைக்கு காத்திருக்கிறவங்க, வேலைக்காக பணம் கட்டிட்டு காத்திருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த நேரத்துல போய் வேலைக்கு பணம் கட்டினா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி யாரை நம்பி பணம் கட்டாம இருக்கிறது நல்லது. கட்டுனா அது பிரச்சனையில தான் முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவத்துக்காக போயிட்டு இப்போ என்ன சொல்லலாம், குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்காக, குழந்தை விஷயத்துக்காக மருத்துவத்துல போயிட்டு இப்போ இந்த மாசம் போய் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதை ஏன்னா இந்த மாசம் கொடுக்குற காசு வேஸ்டா போயிடும். குழந்தைகள் விஷயத்திலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்துல.
ஏன்னா ஏதாவது ஒரு விழுகிறது புண்ணாகிறது அதுக்காக போய் சின்னதாக தையல் போடுறது, ஆஸ்பத்திரி செலவு, சளி பிடிச்சிட்டு மாறாமலே இருக்கும். கபம், அதாவது சளிங்கிறது அதிகமாகி பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் மறைந்தனால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கணும். ஆணானாலும் பெண்ணானாலும், ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்குமே தான் தொழில்ல ஒரு தோல்வியை சந்திக்கணும். இந்த மாசம் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா போயிடும். அதே மாதிரி வண்டி வாகன தொழில் பண்றவங்களுக்கு ஜாக்கிரதையா போகணும். இல்லைன்னா வண்டி வாகனங்கள் விபத்துக்கு உண்டாகிறதுக்கோ, வண்டி வாகன பணிகள், ஏன்னா வண்டியில ஆயில் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதுல தெளிவா பார்த்துக்கணும். 4 வண்டி வச்சிருக்கீங்க, ஏன்னா எந்த நேரத்தையாவது ஆயில் பார்க்காம விட்டு இன்ஜின் செலவு வைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் தெளிவா செக் பண்ணி இந்த மாசம் நடந்துக்கிறது நல்லது. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பலன் நடக்குமானா, ஒரு ராசிக்கு ஒரு 50 லட்சம் பேர் குறைஞ்சது இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு இது பொது பலன் சரியா வராது. ஆனா 50 லட்சம் பேர்த்துக்கு 50 லட்சம் ஜாதகம் இருக்கும். அப்ப அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து இப்ப இந்த மறைஞ்சு கிடக்கக்கூடிய கிரகங்கள் அவர்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்து அந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்களை பார்த்து அவங்க தசாபுத்தி நடத்தினா இந்த பலனெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். ஓஹோன்னு வரக்கூடிய வாழ்க்கையாயிடும். அப்ப சொன்னதெல்லாம் தப்பா போற மாதிரி சூழ்நிலையும் வரும். அதனால அவங்க சுய ஜாதகத்திலும் ஆராய்ச்சி செய்வது நல்லது. ஒரு சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறதும் கூட சிறப்பான விஷயமா இருக்கும். அப்போ கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் குறைவாக நடக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு பிப்ரவரி மாசம். ஏன்னா எப்பவோ முடிஞ்சு போன பிரச்சனை இப்ப தலை தூக்கும். அந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து மனசை சங்கடப்படுத்த வேண்டியதாயிரும். அதே மாதிரி கோர்ட்டு, வழக்கு, வம்பு, கேஸு, கூட்டாளிகளால பிரச்சனைகளை சிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூட்டாளிகளால் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கணும். கூட ஒருத்தர் அறிவுரை சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு அவருடைய அறிவுரை நமக்கு ஆபத்தா போய் அதனால பிரச்சனைகளை சிக்க வேண்டியதாயிரும். அப்போ கணவன் மனைவியுடைய வாக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா பிரிவை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். வெளியூரில் இருப்பவர்கள் உள்ளூருக்கு வரக்கூடிய எண்ணம் தோன்றி தொழிலை விட்டுட்டு உள்ளூருக்கு வர வேண்டிய சூழ்நிலையில இப்போ உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து நீங்க தெளிவா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இல்லைன்னா உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சங்கடம் ஆயிடும். அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் கொஞ்சம் பரபரப்பும் படபடப்பா தான் இருக்கும். கெட்டதும் நல்லதும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஜெயிக்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் அதாவது புதிய உதவி கிடைக்கும், புது உதவி கிடைக்கும், புது ஆள்காருடைய சக்தி கிடைக்குன்னு இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலப்போ எதிர்மாறான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால அவங்களுடைய சொந்த சுயஜாதக அறிவுரைப்படி அதுக்கு தகுந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உபயோகிக்கக்கூடிய சிம்மு போன்ல எடுத்துக்கங்க. இந்த சிம்மு பாத்தீங்கன்னா 1 2மே வந்து ஒவ்வொரு சிம்மா போட்டிருப்போம். அப்போ நம்ம வீட்டுல ஒரு சிம்மு டவர் எடுக்கும், ஒரு சிம்மு எடுக்காது, வேற ஊருக்கு போனா எடுக்கும். அப்போ நம்ம பாவக கட்டங்களும் அதே மாதிரிதான். இந்த ஊர்ல வேலை செய்யாது, வேற ஊருக்கு போனா வேலை செய்யும். ஏன் அது வேலை செய்யுதுன்னா அந்த ஊருடைய சக்தியை அது செயல்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் அது எங்கெங்க செயல்படுங்கிறது உங்க ஜாதகத்துல கண்டுபிடிச்சு எடுத்து நம்ம செயல்படுத்தலாம். அதுக்காகத்தான் உங்க சுய ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றது. அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ராசிக்கு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த விஷயத்த நம்ம வந்து உங்களுக்கு சொல்றது. அப்போ உங்களுடைய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, அங்காளம்மன் வழிபாடெல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீர்நிலையில் அருகில் உள்ள காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அன்னதானம் செய்வது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை முன்னேற்றத்தையும் தரும். அதாவது தலவாழை இலை போட்டு ஒரு 5 பேர்த்துக்கு நீங்க அன்னதானம் கொடுத்தாலும் தலவாழை இலை போட்டு அவங்களுக்கு வாய்க்கு வந்து ருசியா வச்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த இலையை நீங்க உங்க கையால எடுத்துட்டு போய் தூக்கி போட்டு வரணும். அப்பதான் அந்த ஐஸ்வர்யமும் அந்த சுக அனுபவமும் உங்களுக்கு அந்த பிராப்தமும் கிடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 80 ரூபா ஒவ்வொருத்தருக்கு காணிக்கையா கொடுக்குறீங்க செலவுக்கு. 80 ரூபா. இந்த 80 ரூபாயை கொடுத்து ஒரு நேரம் சாப்பாடும் போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கு உண்டான ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் உங்களை மேம்படுத்தும். அது மாதிரி குரு ஆசீர்வாதம், வயதானவர்களுடைய ஆசீர்வாதம்,
அதே மாதிரி வயதானவர்களுக்கு செய்யும் உதவி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும், உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்க உங்களுடைய செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னுக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணி ஏதாவது பிரச்சனைகளை சிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ அந்த முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய பிரச்சனையில முயற்சிகளில் சிக்காமல் இருக்க இந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு பலமா இருக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, இல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை 6, 8, 12 கூடியவன திசையா, இல்ல பாதகாதிபதி திசையா, இல்ல யோகாதிபதி திசையா, இல்ல அவங்களுடைய புத்தி அந்தரம் நடக்குதான்றது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அப்போ இந்த சிறப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வெற்றி உங்களுக்கு நிலையானதா செயல்படக்கூடிய சக்தியை தரும். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை நம்பி செயல்படுறப்ப தானே நமக்கு அதுக்கு உண்டான பலன் பாதிப்பா நன்மையாங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. அப்போ அந்த விஷயத்தை செயல்படலாமா இருந்து உங்க சுய ஜாதகத்திலையும் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷயா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தாலேனால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது.
சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம், நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா, 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேயானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறான். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதாவது இது வெத்தலை பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார், அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ எல்லா கிரகத்தையும் அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலும் 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக
நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன் சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அது தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே, எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அதை தவிர லாரி எல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பின்னடைவு சற்று இருந்து கொண்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதை தவிர இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை இவர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.